அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்துடைய பாடங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். இதில் என்னென்னா, ஒரு சூறாவோட ஆரம்பத்தில் ஒரு எழுத்து வடிவத்தில் வரக்கூடிய மத்துடைய எழுத்துக்களுடைய சட்டங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது மத்து லாசிம்லேயும் படித்தோம். ஆனால் நம்ம விவரமாக படிக்கலை. இப்போ வந்து சில சூறாவோட ஆரம்பத்தில் நம்ம சில இடங்கள்லாம் வந்து எப்படின்னா அலிஃப் லாம் மீம்னு இருக்கும். அதை அலம்டு வாசிக்க மாட்டோம். அதை எப்படி வாசிப்போம்னா, இப்போ அலிஃப் ஒன் செகண்ட் கைஸ், பாருங்களேன், அலிஃப் லாம் மீம்னு இருக்குன்னா அலிஃப் லாம் மீம்னு நம்ம வாசித்தோம் இல்லையா? ஸோ பட் என்னன்னா அலிஃப் லாம் மீம், ஸோ இப்படி தான் வாசிக்கணும் அதை. ஆனால் நம்ம அலம்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிக்கலை. அதே மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்குது. இப்போ யாசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் வந்து எழுத்துக்கள் வருது. அப்போ இந்த எழுத்துக்களை வந்து எவ்வளோ தூரம் நீட்டணும் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து அந்த அரபிக் லெட்டரை வந்து அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கோர்வையாக படிக்காத மாதிரி இந்த ரா வரும், சில இடங்களில் காஃப் வரும், சில இடங்களில் சோது வரும், சில இடங்களில் லாம் வரும். ஒரு சூறாவோட ஆரம்பத்தில் வந்துடும் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது என்னன்னா ஒன்றும் இல்லை, குர்ஆனுடைய சூறாவின் ஆரம்பங்களில் நல்லா பாருங்கள், இந்த இதை நல்லா ஹெட்டிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூறாவின் ஆரம்பத்தில் எழுத்து வடிவத்தில் வரக்கூடிய மத்துடைய எழுத்துக்களின் சட்டங்கள். சரிங்களா? அதில் ஃபஸ்ட் என்னென்னா, குர்ஆனுடைய சூறாவின் ஆரம்பங்களில் வரக்கூடிய சரிங்களா எழுத்துக்கள் 14. மொத்தம் 14 எழுத்துக்கள் வந்து குர்ஆனுடைய ஆரம்பத்தில், சூறாவோட ஆரம்பத்தில் வருது. ஒவ்வொரு சூறாவில் வரலாம். சில சூறாக்களில் வந்து குர்ஆனோட ஆரம்பத்தில் இப்படி ஒரு எழுத்து வந்து வந்துகிட்டு இருக்கு. அது எத்தனை எழுத்துக்கள்னால் மொத்தம் 28 எழுத்தில் 14 அரபிக் எழுத்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சாத், ஹ, தோ, அடுத்து ரா, யா, காஃப், கேஃப், மீம், ஐன், அலிஃப், லாம், சீன், நூன், தா, இவங்க எல்லாருமே வந்து வருவாங்க. சரிங்களா? இதை என்ன சொல்கிறாங்கன்னா, சுருக்கமாக நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த எழுத்துக்கள் எந்த எழுத்துலாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்வஹ த்வரீகுக மஅ சுன்னதி. சரிங்களா? ஸ்வஹ த்வரீகுக மஅ சுன்னதி, இல்லைனா சுன்னஹ், இது வச்சு நிப்பாட்டி சொல்லிக்கலாம். அதாவது ஸ்வஹ த்வரீகுக மஅ சுன்னஹ். சரிங்களா? இப்போ ஞாபகம் வச்சிட்டோம்னா சாது, ஹா, தோலாம் என்னென்னா குர்ஆனுடைய ஒரு சூறாவுடைய ஆரம்பத்தில் வர்றது நான் வச்சுக்கலாம். சரிங்களா? இது எத்தனை வகைனா 3 வகைப்படுகிறது. அதில் என்னென்னா, முதலாவது வகை என்ன அப்படின்னா, மத்து செய்யவே கூடாது. அதுக்கு இருக்கதை இருக்க மாதிரி ஓதணும். அங்கே போய் நம்ம நீட்டி வச்சுக்கிட்டுலாம் ஓதக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு எழுத்து. என்ன எழுத்து அப்படின்னா அலீஃப் வருது அப்படின்னா அங்கே மத்துடைய சட்டமே வராது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அலீஃபை வந்து நம்ம வந்து இது பண்ணும் பொழுது என்னென்னா, நம்ம வந்து அந்த அலீஃபுடைய சட்டத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இது மத்துடைய சட்டத்தில் வராது அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஸோ அது நமக்கு தெரியணும். சரிங்களா? இது ஒரு எழுத்து, அலீஃபுடைய எழுத்து. சரிங்களா? இந்த அலீஃபுடைய மத்து இல்லை, அலீஃபில் மத்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ சுத்தமாக அதில் மத்து கிடையாது, இல்லை நீட்டெல்லாம் கூடாது. அப்போ அலிஃபுங்கிறத நீங்கள் நார்மலாக ஓதணும். அலிஃப் அப்படி தான் இது பண்ணணும். அங்கே போய் அலிஃப் அப்படின்னு நம்ம நீட்ட முடியாது. ஸோ அலிஃபுன்னு தான் சொல்லணும் அப்படிங்காங்க. அப்போ அலிஃப் வந்துட்டா எங்கேயுமே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மத்து செஞ்சிடக்கூடாது. அதாவது குர்ஆனோட ஆரம்பத்தில் வந்துருச்சு அப்படின்னா. சரிங்களா? அலிஃபுன்னு தான் அதை சொல்லணும். அப்போ இங்கே அலிஃபே மத்து செய்யாமல் சாதாரணமாக ஓதணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சட்டம் ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போது ரெண்டாவது சட்டம் என்ன அப்படின்னா, 2 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்பட்டீங்க பாருங்களேன். இப்போ ரெண்டாவது சட்டம் என்னன்னா, முதல் சட்டம் பார்த்துட்டோம், மத்தே செய்யக்கூடாதுன்ட்டு. இது என்னன்னா, 2 எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டு இரண்டாவது எழுத்து மத்துடைய எழுத்தாக இருப்பது. இவைகள் 5 எழுத்துக்களாகும். அந்த 5 எழுத்துக்கள் யார் அப்படின்னா ஹ, ய, தோ, ஹ, ரா, இந்த 5 பேர் தான். சரிங்களா? இவங்க என்னன்னா சுருக்கமாக இவங்களை எப்படி சொல்லலாம்னா ஹையூன் தஹூர. சரிங்களா?
ஹையுன் தஹூர ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஹ யா துவா ஹ ரா ஹையுன் தஹூர. இந்த 5 பேரும் என்ன அப்படின்னா, இந்த 5 எழுத்துக்களும் என்ன அப்படின்னா இரண்டாவது எழுத்து மத்தோட எழுத்தாக வரும். இதை பிரித்து எழுதும்போது சரிங்களா. இந்த குரானுடைய வசனங்கள் இல்லை ரெண்டாவது எழுத்து என்னென்னா இதில் இந்த எழுத்துக்களை வந்து குரானுடைய வசனங்களில் வரும் சரிங்களா. அப்போ ஆரம்பத்தில் அப்படி வரும் பொழுது குரானுடைய சூறாவுடைய ஆரம்பத்தில் வரும். அப்படி வரும் பொழுது நம்ம அதை பிரித்து எழுதும்போது அந்த இரண்டாவது எழுத்து எப்படின்னா மத்தோட எழுத்தாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஹாவை பாருங்களேன். அதாவது 2 எழுத்தின் வடிவத்தில் தான் எழுதப்பட்டு அந்த ரெண்டாவது எழுத்துமே 2 எழுத்து வடிவத்தில் தான் எல்லாமே வரும். அதே போல் ரெண்டாவது எழுத்து என்னென்னா மத்தோட எழுத்தாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அலிஃபாக இருக்கும். மத்தோட எழுத்து வந்து அலிஃபாக இருக்கும். அப்புறம் ஹாவை பாருங்களேன். ஹா எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்போது ஹா இப்படி ஹா வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இப்படி இருக்குன்னா இது என்னென்னா இங்கே நீட்டணும் ஆக்சுவலாக சரிங்களா. அங்கே மேலே அலிஃப் இருந்தாலும் இல்லைனாலும் குரானோட ஆரம்பத்தில் வந்துட்டாலே ஹா மட்டும் வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே நீட்டணும் சரிங்களா. அதாவது இவைகளை எத்தனை விரலுக்கு நீட்டனா 2 விரலுக்கு மட்டும் நீட்டினா போதும். ஒரு நெடில் மாதிரி இதை நீட்டணும். 2 விரலுக்கு நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஓதணும். பார்ப்போமா. அப்போ எப்படி ஓதணும்? ஹா ய தோ ஹா ரா. அப்போ இதை பாருங்கள். இதை இப்படி பார்க்கும்போதே ஓதணும். ஹா மீம்லாம் பார்த்துருக்கோமா. ஹா சரிங்களா. அங்கே போய் இருந்துட்டு ஹா நம்ம நீட்ட முடியாது. இது ஆக்சுவலாக 2 விரல் மட்டும் தான் அதுக்கு நீட்டலாம் சரிங்களா. எங்கெல்லாம் வருது யாசின் வருது பார்த்தீங்களா. யாசீனையுமே நீங்கள் ரொம்ப நேரம் நீட்ட முடியாது. யாசின் வருது இல்லையா. யாசின் சூறால யாசின் வருமா. அப்போ யாசீனை நீங்கள் ரொம்ப நேரம் நீட்ட முடியாது. யாவை 2 விரலுக்கு தான் நீட்ட முடியும். யா சீனை தான் நீங்கள் எவ்வளோ நீட்டன்னு நான் சொல்லித்தரேன் சரிங்களா. ஓகேங்களா. அப்புறம் தோஹா இருக்குது பார்த்தீங்களா. தோஹா இருக்கா. இந்த தோஹான்னு ஒரு சூறா இருக்கும் பார்த்தீங்களா. தோஹான்னு ஆரம்பிக்கும் சரிங்களா. தோஹான்னு ஆரம்பிக்கும் சரிங்களா. இப்படி தோஹான்னு ஆரம்பிக்கிற நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா தோஹா சரிங்களா. ஓகேவா. சாரி ஒரு கால் வந்துட்டு. இப்போ தோஹா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்போ 2 விரலுக்கு நீட்டணும். இப்போ ரா வரும் சில இடங்களில் குரானோட ஆரம்பத்தில். அப்போ 2 விரலுக்கு இங்கே நீட்டணும் ரா சரிங்களா. அவ்வளோதான். இந்த சட்டம் புரிஞ்சிருக்கும். 2வது சட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3வது என்னென்னா 3வது சட்டம் என்ன அப்படின்னா 3 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்பட்டு நடு எழுத்து மத்துடை எழுத்தாக இருப்பது. 3 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்பட்டு நடு எழுத்து மத்துடை எழுத்தாக இருக்கிறது சரிங்களா. அதாவது 3 எழுத்து வடிவத்தில் எழுதப்படும். அதாவது நூன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நூனு எழுதணும் அப்படின்னா ஆக்சுவலாக இப்படி நூனுன்னு எழுதுவோம். காஃப் எழுதணும்னா இப்படி எழுதுவோம். இந்த சோதை இப்படி எழுதுவோம். அப்படி தானே 3 எழுத்தாக வடிவம் இருக்குது பாருங்கள். இது எழுதும்போது 3 எழுத்து இருக்கும். அதில் உள்ள சீனை பிரித்து எழுதும்போது 3 எழுத்து. இப்போது இந்த எழுத்து எத்தனை 2 4 6 8. இந்த 8 எழுத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நகஸ்வ நகஸ்வ அஸ்லூக்கும் நகஸ்வ அஸ்லூக்கும் நகஸ்வ அஸ்லூக்கும் நகஸ்வ அஸ்லுக்கும் அஸ்லுக்கும் நகஸ்வ அஸ்லுக்கும் அஸ்லுக்கும் சரிங்களா. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஏன்னா நடு எழுத்து என்னென்னா இங்கே மத்தோட எழுத்து. அப்போ 3 எழுத்து ஏன்னா 3 எழுத்தின் வடிவத்தில் எழுதப்படும். இவைகளை 6 விரல்களை நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்யணும் ஓதணும் சரிங்களா. 6 விரலுக்கு என்ன செய்யணும் நம்ம வந்து நீட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓதணும் சரிங்களா. ஓகே. ஐனை மட்டும் 4 அல்லது 6 விரல் அளவிற்கு நீட்டி என்ன செஞ்சுக்கலாம் ஓதிக்கலாம். ஏன்னா ஐன் வந்து நீங்கள் ஐனை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஐனை பிரிச்சிங்க அப்படின்னா மத்தோட எழுத்து வராது. ஐன் ஏ சேரு ஐன் ஏ சபரு ஐ நூன் சுக்குன்னு ஐநூ நூன் பேசு நூன் வச்சுக்கணும் ஐநூ அப்படின்னு வரும். இப்போ ஐநூ பாருங்களேன் யா இருக்குது. அப்போ ஐன்ஸ் ஏ சேரு ஐன்னு இருந்தால் இது மத்தோட எழுத்து சரிங்களா. ஐனுக்கு வந்து மத்தோட எழுத்து வராது. இது வந்து சபரு தான் இருக்குது. அப்போ இது மத்தோட எழுத்து இல்லை. அதாவது யா வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன இருக்கணும் சே இருக்கணும். அப்போ ஐனியே சரி ஈன்னு இருக்கணும். ஆனால் ஐனியே சபரு ஐன் தான் இருக்குது. அதனால் இது மத்தோட எழுத்து கிடையாது. ஸோ ஐனுக்கு மட்டும் நீங்கள் 6 விரலுக்கு நீட்ட வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா 4 விரலுக்கு நீட்டிக்கலாம் இல்லைன்னா 6 விரலுக்கு நீட்டிக்கலாம். இது என்னென்னா இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் சரிங்களா. 2 விரல் ஆனால் நீட்ட முடியாது. ஐன் 4 விரலுக்கு ஐன்.
இப்படி நீங்கள் 4 விரலுக்கு நீட்டிக்கலாம். இல்லைனா 6 விரலுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஐனுக்கு நீட்டிக்கலாம். இந்த இதுக்கெல்லாம் நீட்டினோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து 6 விரலுக்கும் நீட்டிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் மற்ற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, நூனா இருக்கட்டும், காஃபா இருக்கட்டும், சுவாதா இருக்கட்டும், சீனா இருக்கட்டும், லாமா இருக்கட்டும், கேஃபா இருக்கட்டும், மீமா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் 6 விரலுக்கு தான் நீட்டணும். சரிங்களா? ஓகேங்களா? ஐனுக்கு மட்டும் 4 விரலோ இல்லை 6 விரலோ நீட்டிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 விரலும் இதுக்கு நீட்டிக்கலாம். சரிங்களா? அதனால தான் நம்ம இதோட சேர்த்துருக்கோம், 3வது சட்டத்தோட சேர்த்துருக்கோம். நக்கசலோக்கும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம நீட்டி ஓதலாமா? 6 விரலுக்கு நீட்டணும். சரிங்களா? ஓதுங்க பார்ப்போம். நூன் காஃப் صاد عين سين لام كاف மீம். அப்போ 6 விரலுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், நீட்டிட்டோம். அப்போ இப்போ யாசின் இருக்குது இல்லையா, அப்போ யாசினை நீங்கள் எப்படி ஓதுவீங்க? யாசின் என்று இருக்கிறது, எழுத்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. யாசின் இருக்குது, அப்போ யாக்கு 2 விரலும், சீனுக்கு 6 விரலும் நீங்கள் நீட்டணும். ஏன்னா நடு எழுத்து யா வந்திருக்கு, மத்தோட எழுத்தாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அதை ஓதணும். ஏன்னா சீன் நம்ம பிரிக்கும் போது இப்படி தான் பிரிப்போம். நடு எழுத்து மத்தாக இருக்குது. சரிங்களா? அதனால் இங்கே எல்லா இடத்துலையுமே நடு எழுத்து மத்தாக இருக்குது பாருங்கள். சுவாதுக்கு மத்து இருக்குது, மத்தோட எழுத்து வந்திருக்கு, அலிஃப் வந்திருக்கு. காஃபுக்கு மத்தோட எழுத்து அலிஃப் வந்திருக்கு. நூனில் வா வந்திருக்கு. சரிங்களா? நடு எழுத்து மத்தோட எழுத்தாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னென்னா, அதுக்கு தக்கன வாவ் வந்ததுனால நூனுக்கு பேஸ் இருக்குது. இங்கே காஃப் வந்ததுனால அலிஃபுக்கு வந்து என்ன இருக்குது, காஃபுக்கு என்ன இருக்குது, அலிஃப் வந்ததுனால காஃபுக்கு சபர் இருக்குது. அலிஃப் வந்ததுனால முன்னாடி எழுத்துக்கு சபர் வந்திருக்கு. சுவாதுக்கு சேர் வந்திருக்கு பாருங்கள். இங்கே யாக்கு வந்து சுக்கூன் வந்திருக்கு. முன்னாடி எழுத்துக்கு சீனுக்கு என்ன இருக்குது, சேர் வந்திருக்கு. அதனால் இது கண்டிப்பாக என்னது, மத்தோட எழுத்து தான். 6 விரலுக்கு நம்ம என்ன செய்யணும், நீட்டணுங்க. அப்போ கண்ணை மூடிட்டு 6 விரலுக்கு நீட்டணுங்க. அப்போ நீட்டுவோமா? அப்போ நீட்டும்போது லாம் சீன். அப்போ யாசீனுக்கு ஓதுங்க பார்ப்போம். நீங்கள் யாசீனுக்கு ட்ரை பண்ணுங்கள். யாசீனுக்கு நீங்கள் மத்து போட்டாலும் போடலனாலும் யாவை 2 விரலுக்கு நீட்டணும், சீனுக்கு 6 விரல் நீட்டணும். நீட்டுவோமா? யாசீன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இதோட நம்ம எப்படிலாம் ஓதணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். குரானில் இப்படி தான் இருக்குது, இந்த சட்டம் இருக்குது. இது எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுவோம். இப்படி தான் ஓதணும் இதை. இன்ஷா அல்லாஹ் எல்லா மத்தோடைய பாடங்களையும் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம், கவர் பண்ணிட்டோம். இன்னும் 2 சட்டங்கள் இருக்குது. அப்புறம் வக்ஃபுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒரு 3 சட்டம் இருக்குது. ராவின் சட்டம், கல்கலா. அடுத்து என்ன அப்படின்னா வக்ஃபுடைய சட்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது வீடியோ. ஆனால் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். எலாபரேட்னா விளக்கமாக, இன்னும் விளக்கமாக பார்ப்போம். அடுத்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ராவுடைய சட்டம், அடுத்து இன்னும் என்னது கல்கலாவின் சட்டம், இது மட்டும் நம்ம பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு நம்ம குரானோடைய ஓதுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உபயோகமாக இருக்கவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள் செய்து மறுமையின் பக்கம் அழைத்து செல்வானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா